ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கான ப்ரோமோவை வாங்க நம்ம பார்க்கலாம். முத்துக்கிட்ட அவங்க அத்தை சமாதானப்படுத்த பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல முத்துக்கு ஒரு சவாரி ஃபோன் கால் வந்துருது. உடனே அவரும் அங்கிருந்து கிளம்புற அத்தைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இதை பார்த்த முத்துவோட அத்தை அமைதியா அங்கே நின்னுட்டு இருக்காங்க. இதை பார்த்த முத்துவோட ஃப்ரெண்ட் செல்வம் வந்து அவங்க கிட்ட பேசுறாங்க. என்னம்மா ஆச்சு இங்கே நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மாவும் இது பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நான் கூப்பிட்டு தான்ப்பா மீனா வந்தா. ஆனா என்னாலே இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துருச்சு. அதுதான் சமாதானப்படுத்தலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட செல்வமும் இது கொஞ்ச நாள்ல சரியாயிடும் விடுங்கம்மா, நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் செல்வம் சொல்றாரு, முத்துக்கு பிடிச்சவங்க அவனுக்கு பிடிக்காததை செஞ்சுட்டு அவனால தாங்கிக்க முடியாதுமா, அதனாலதான் இவ்வளவு கோவப்படுறான், கொஞ்ச நாள்ல சரியாயிடுமா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் ரோகிணியும் கடையில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க 2 பேர் வராங்க. இவங்க கஸ்டமர் நினைச்சிட்டு அவங்க கிட்ட பேசுறாங்க. ஆனா அவங்க ஸ்கூல்ல ஆள் சேர்க்க வந்திருக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ரோகிணியும் அந்த ஸ்கூலோட டீடைல்ஸ் எல்லாம் ஃபுல்லா விசாரிச்சு வச்சுக்கிறாங்க. அந்த டைம்ல ரோகிணியோட வீட்டுக்கார் மனோஜ் அங்க வந்துடுறாரு. என்னம்மா கஸ்டமரான்னு கேக்குறாரு. இல்லங்க இவங்க ஸ்கூல் வச்சுட்டு இருக்காங்களாம், அதான் என்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு எத்தனை பசங்கம்மான்னு வந்தவங்க கேக்குறாங்க. இல்ல இனிமேல் தான் பெத்துக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடியே விசாரிச்சு வச்சுக்கிறது நல்லது தானே, அதனாலதான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்தவங்க அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லையே இவ்வளவு அக்கறையா இருக்கீங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் சொல்றாரு, நம்ம ஒரு ஜோசியரை போய் பார்க்கலாம், அவர் எந்த வருஷத்துல நம்ம குழந்தை பிறக்கும்னு கரெக்டா சொல்லுவாரு அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது டாக்டர் தானே, நீங்க என்ன ஜோசியரை பார்க்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் கரெக்ட் தான், வா நம்ம ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ரோகிணி நம்ம முதல்ல கோவா போயிட்டு வரலாம், போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எதுவும் இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மனோஜ் சொல்றாரு, ஆமா நம்ம கோவா போயிட்டு வரும்போது ஒரு குட் நியூஸோட கூட வரலாம்ல அப்படின்னு சொல்றாரு. அது போனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், நீங்க போயிட்டு வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்க இருந்து அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் மீனாவை காட்டுறாங்க. மீனா அவங்களுக்கு தெரிஞ்ச பூக்கடையில இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஏன் அண்ணன் இப்படி பண்றாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு ஃப்ரெண்டு, ஏன் மீனா நீ இப்படி பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. நான் என்னடி பண்ணேன், நான் வரலன்னா என் தம்பி அந்த பர்த்டே ஃபங்க்ஷனே கொண்டாடிக்க மாட்டேன்னு சொல்றான். நான் புருஷன் பக்கம் பேசுறதா தம்பி பக்கம் பேசுறதா இவங்க 2 பேர்கிட்ட நடுவுல மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல மீனாவோட அம்மா கால் பண்றாங்க. அவங்க கால் பண்ணதும் மீனா அட்டன் பண்ணி பேசுறாங்க. 2 பேருக்கு சண்டை சால்வ் ஆயிடுச்சுமா, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதன்னு சொல்றாங்க. அதை பார்த்து அவங்க அம்மா, ஏன்டி இப்படி போய் சொல்ற, நான் இப்பதாண்டி மாப்பிள்ளைய பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனா கேக்குறாங்க, என்னம்மா அவர் உன்னை திட்டினாரா அப்படின்னு கேக்குறாங்க. மாப்பிள்ளை என்னை ஏன்டி திட்ட போறாரு, நான் பேசிட்டே இருந்தேன், அந்த டைம்ல சவாரி வந்துருச்சுன்னு அவர் அங்க இருந்து கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா கொடுக்குறாங்க, உன் புருஷனுக்கு பிடிச்சதை நீ சமைச்சு வை, கண்டிப்பா அவர் உங்ககிட்ட வந்து பேசிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. கேட்ட மீனாவும் ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்துவை காட்டுறாங்க. முத்து ஒரு சவாரிக்கு போன இடத்துல ஒரு அக்கா ஏறுறாங்க. அவங்க காருக்குள்ள ஏறி அழுதுட்டே வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த முத்து, ஏன் அழுவுறீங்கன்னு கேக்குறாங்க. இவர் திரும்ப திரும்ப என்னதான் காச்சுன்னு கேட்டுட்டே இருக்கதால அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி என் அண்ணனுக்கும் என் வீட்டுக்காருக்கும் சண்டைப்பா, இவங்க 2 பேரும் பேசிக்கவே மாட்டாங்க, அதனால என் புருஷன் எங்க அண்ணனை போய் பார்க்கவே விடுறது இல்ல, போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, நான் போறதே இல்ல, நான் அவரை பார்த்து 4 வருஷம் ஆகுது, இப்ப அவர் உடம்பு முடியாம ரொம்ப சீரியஸா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவர் ஒத்துக்கிட்டாராக்கா, உங்க அண்ணனை போய் பார்க்கறதுக்கு அனுப்பிட்டாரா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த அக்காவும், அவர் எங்கப்பா விட்டாரு, நானே தான் வந்துட்டேன், என்ன நடந்தாலும் நடக்கட்டும்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் எங்க அண்ணனை பார்க்க அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுனாலே புருஷன் வீடு தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க எல்லா புருஷனும், அம்மா வீட்டையும் நினைச்சு பார்க்கணும்லப்பா அவங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட முத்துக்கு நைட்டு மீனா சொன்னதுதான் ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் முத்து ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காரு மீனா பேசினதெல்லாம். அந்த டைமுக்கு முத்துவோட ஃப்ரெண்ட் செல்வம் அங்க வந்துடுறாரு. என்னடா ஆச்சு, தங்கச்சி கிட்ட சண்டை போட்டதை நினைச்சு ஃபீல் பண்றியா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லடா, இந்த மாதிரி ஒரு அக்கா கார்ல ஏறினாங்கன்னு அவங்க அவங்க பேசுனதெல்லாம் செல்வம் கிட்ட சொல்றாரு. உன் பொண்டாட்டி உனக்காக எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறா, ஆனா நீ எதையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேடா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம்